ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேரு, அப்புறம் முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆச்சு. அதை நான் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். பேபியை கவனிக்கிறதுல அப்படியே ஹேரை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஹேர் ஃபால் நிறையவே இருந்தது. அதனால ஒரு 3 மந்த்தாக நான் வந்து இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. சரி, அதெல்லாம் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த ஹேர் பேக் வந்து ஹேர் ஃபாலை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வந்து முடி நல்லா அடர்த்தி கொடுக்குது. முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்குது. ஹேர் வந்து அந்த சில்கியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. சரி, நான் 3 மந்த்தாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக்கு கொஞ்சமாக செம்பருத்தி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆலோவேரா எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக தான் இருந்தது, அதனால தான் அந்த தோல் சீவாமல் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 செம்பருத்தி பூ, வேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய நெல்லிக்காய், அப்புறமா ஊற வச்ச வெந்தயம் 2 ஸ்பூன் போல் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இதெல்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போது இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹேர் பேக் வந்து தலையில் போட்டு வந்துடுறேன். ஒன் ஹவருக்கு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து நான் ஒரு 10th 11th 12th படிக்கும் போதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நடுவில் பேபிலாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1 hour விட்டுட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் தெரியுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.